இன்னைக்கு தம்பிக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுங்க. அதனால வந்து டிஃபனுக்கு காளான் பிரியாணி தான் வேணும்னு கேட்டிருந்தான். அது என்னமோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்னாலே காளான் பிரியாணி தான் வந்து முதல்ல கொண்டு போகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருவாங்க போல. அதனால முன்னத்த நாளே வந்து காளானெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். பிரியாணி அப்படின்னாலே விறகடுப்புல தான் செய்யறது. அதனால விறகடுப்புல வந்துட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு புட்டு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு சிகப்பரிசி புட்டு தான் செஞ்சுட்ருக்கேன். தண்ணிய வந்து குக்கரில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா புட்டுக்குழல்ல தேங்காய் போட்டு, அதுக்கப்புறம் புட்டு மாவும் போட்டு, மேலேயும் தேங்காய் போட்டு நல்லா வந்துட்டு குக்கரில் ஆவி வந்ததுக்கப்புறமா இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். பொடிச்சு விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான புட்டு வந்து ரெடி ஆயிரும். அடிக்கடி வந்து ஸ்நாக்ஸுக்கு புட்டு தான் வேணும்னு கேட்பாங்க. அதனால நானும் வந்து அடிக்கடி புட்டு தான் செஞ்சு கொடுப்பேன். புட்டுனா வந்து இது சிகப்பரிசி புட்டு மட்டும் கிடையாது. ராகி புட்டு, கோதுமை புட்டு எது வேணாலும் செய்யலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு தலையெல்லாம் சீவி விட்டாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கா. தம்பிக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. பாப்பா வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு. தம்பிக்கு முன்னாடியே வந்து பாப்பா கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிக்கு சாப்பிட்றக்கும் போட்டு குடுத்துட்டு, சாப்பிட்றக்கும் வந்து இதே தான் வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு காளான் பிரியாணியே சாப்பிட்டாச்சு. தம்பிக்கும் எல்லாமே வந்து டிஃபனுக்கு போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவனையும் ரெடி பண்ணி தாட்டி விட்டாச்சு. இன்னுமே நாங்க காஃபி குடிக்கல. காலையிலேயே பாலெல்லாம் கறந்துட்டு வந்தாச்சு. இவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறம் தான் அப்பாடா! அப்படின்ட்டு உட்காந்து காஃபி குடிக்கிற மாரி இருக்கும். தம்பிக்கு பக்கத்திலேயே பஸ் வரும், வீட்டு பக்கத்திலேயே அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்ல. அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் காஃபி வச்சுட்டு வந்து உட்காந்து குடிச்சிட்ருக்கோம். இனி போய் தான் வந்து ஆடு மாடு வேலையெல்லாம் பார்க்கணும். கம்பெனிக்குள்ளேயும் அதுக்கப்புறம் தான் போகணும்.